எனக்கு என்னமோ அம்மா என்னை குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்துட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் சந்தியா. ஒரே என்னை திட்டிக்கிட்டே இருக்கா. ஆமா சோனி, நான் உன்னை எத்தனை முறை சொன்னேன், உன்னை அம்மா குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்துட்டு வந்தானே, நீ தான் நம்பவே இல்லை. இந்த சோனி, இந்த அவ்வளோ வெங்காயத்தையும் உடச்சி வைக்கிற இப்ப நீ. நான் தான் உன்னைய பல முறை சொல்லியிருக்கேன்ல சோனி, உன்னைய குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்தாவலாம். அம்மா என்கிட்ட ஒருக்கா சொன்னான். அவள் ஒருக்கா சந்தைக்கு போகும்போது உன்னைய பாவமாக இருந்துச்சான், நீ அழுதுகிட்டே நின்னியா ஒரு அழுக்கு துணியோட. அப்போ அம்மா வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாலாம் உன்னைய பாவம் பார்த்து. உண்மையாவே சந்தியா? ஆமாம், நீயே வேணா அம்மா கிட்ட கேட்டுக்க. இரு, இப்போ அம்மா வரட்டும், நான் கேட்குறேன் அவகிட்ட. ஐயோ, இவ இப்போ அம்மாட்ட கேட்டால் நம்மளுக்கும் சேர்த்துல அடி உள்ளோம். சோனி வேண்டாம், இப்போ அம்மாட்ட கேட்காத, அம்மா கோவமாக இருக்கா, வேற திட்டி விட்டுருவா. இல்லை சந்தியா, நான் அம்மா கிட்ட கேட்பேன் பாரு. எனக்கு தெரியாது சோனி, நான் சொன்னேன்லாம் சொல்லாத பார்த்துக்க. எம்மா மீன் குழம்புக்கு பூண்டு இல்லாமல் போடுவாவ? யார் போடி எவ்வளோ போடல எனக்கு தெரியாது, நான் போடுவேன். கொண்டா கொடு, உடச்சு முடிச்சியா இல்லையா? இந்தா உடச்சிட்டேன், போதுமா பாரு. போதும், சரி அதை கொடுத்துட்டு நீ போய் புளிய ஊற வைப்போ. சரிம்மா. இவதான் இன்னும் ஒன்றும் உடச்சு முடிக்காம உட்காந்துருக்காளோ. இந்த அம்மா நம்மளையே எல்லா வேலையும்